அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் மனிதர்களுக்கு மிகவும் ஆழமான கருத்தை விளக்குகிறது. திருக்குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. பொருள்: இறந்து போன முன்னோர்கள், தெய்வம், விருந்தினர், சுற்றத்தார் மற்றும் தான் ஆகிய 5 இடங்களிலும் அறநெறி தவறாமற் கடமைகளை செய்வது இல்வாழ்வானுக்கு மிக முக்கியமான கடமையாகும். இதன் சிறுகதை ஐவகை கடமை. கதிரவன் ஒரு நேர்மையான அரசு ஊழியன். அவனது வருமானம் குறைவு என்றாலும் தனது குடும்பத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வந்தான். ஒருநாள் அவனது நண்பன் மணி, "கதிரவா, உன் வருமானம் குறைவு, ஆனால் உன் வீட்டில் எப்போதும் உறவினர்களும் விருந்தினர்களும் இருக்கிறார்கள். நீயும் உன் மனைவியும் சளைக்காமல் அவர்களுக்கு உதவுகிறீர்கள். உனக்கு இது சுமையாக இல்லையா?" என்று கேட்டான். அதற்கு கதிரவன் புன்னகையுடன் சொன்னான், "மணி, நான் இதை சுமையாக நினைக்கவில்லை. இது என் வாழ்வின் நோக்கமாக கருதுகிறேன்." அவன் மேலும் விளக்கினான், "என் வீட்டில் வேலை செய்யும்போது முதலில் என் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேன். என் குலதெய்வத்தை வணங்கி தர்ம காரியங்களை செய்கிறேன். என் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களை முகம் சுளிக்காமல் உபசரிக்கிறேன். கஷ்டத்தில் இருக்கும் என் உறவினர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன். இறுதியாக நானும் என் குடும்பமும் நலமாக இருக்க தேவையானதை செய்கிறேன். இந்த ஐவரையும் கவனித்துக் கொள்வதே ஒரு மனிதனின் முழுமையான வாழ்க்கை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இந்த 5 பேருக்கும் கடமையாற்றும் போது கிடைக்கும் மனநிம்மதி மற்றெந்த ஆடம்பர வாழ்க்கையிலும் கிடைக்காது." கதிரவனின் பேச்சைக் கேட்ட மணி, உண்மையான இல்வாழ்க்கை என்பது வெறும் பணம் சேர்ப்பது மட்டுமல்ல, பிறருக்கு செய்யும் கடமைகளிலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அன்று முதல் மணியும் கதிரவனைப் போலவே பிறருக்கு உதவும் பண்பை வளர்த்து கொண்டான். மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.